ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 10/7/2024 புதன்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு, அதாவது டியூஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டர்டே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக நம்ம செக் பண்ணிக்குவோம். எஸ்டர்டே நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நியூ ஆல் டைம் ஹை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிருந்துச்சு. சரிங்களா? ஸோ எஸ்டர்டேவே நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். 24,400 போயிட்டு நம்மளுக்கு எபோவ் 400 போயிட்டு நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு அப்படியே சைட் வேஸ்லேயே இருந்துச்சு. அதாவது ஆல் டைம் ஹையில் இருந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையில் நம்மளுக்கு சைட் வேஸாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு க்ரோத் மூவ்மெண்ட் கொடுத்து ஸோ 24,417 மார்க்கெட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஆஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் மேஜர் இண்டெக்ஸ் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.49% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு, எபோவ் 80,000. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.27% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு 0.20% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ விக்ஸ் நம்மளுக்கு 5% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே பொறுத்தளவுக்கு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 314 crore நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ பார்த்தீங்கன்னா 1,416 crore நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே 2 இன்ஸ்டியூஷன்ஸுமே நம்மளுக்கு நெட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க. நெட் சேல்ஸ் நம்மளுக்கு கிடையாது. எஸ்டர்டே டாப் கெய்னராக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்டாக் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நிஃப்டி 50 நம்மளுக்கு ஆல் டைம் ஹையில் போயிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ அந்த லெவலில் நீங்கள் மார்க்கெட்டில் லைவாக வாட்ச் பண்ணுறப்ப தெரியும், நம்மளுக்கு ஆல் டைம் ஹைட்டு போயிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. பட் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப தான் ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இன்னும் பையிங் ப்ரெஷர் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம். நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் நெக்ஸ்ட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதை நம்ம செகண்ட் பார்ட்டில் நம்ம டெக்னிக்கல் லெவல்ஸ் வச்சு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுங்கன்னா, ஸோ வேர்ல்டு வைடாக நம்மளுக்கான ஒரு மதிப்பு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாவோட ட்ரேட் நம்மளுக்கு ஒரு $100 பேஸ் பண்ண அளவுக்கு ஒரு 100 பில்லியன் 2030 நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மோடியும் அண்டு ரஷ்ய அதிபர் புதினும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டு ஸோ இந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பர்டிகுலராக எந்த செக்டாருக்கான இந்த ஒப்பந்தம் நம்மளுக்கு கையெழுத்தாக உள்ளது பார்த்தீங்கன்னா, எனர்ஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்கு ஸோ இந்த டீல் நம்மளுக்கு ட்ரேட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே மாஸ்கோவில் நடந்த மீட்டிங்கில் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதை பற்றின சயின்ஸ்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. சரிங்களா? ஸோ இது வேர்ல்டு வைடாக பேஸ் பண்ணுற அளவுக்கு எக்கானமி லெவலில் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸாக நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா மணிக்கூட்டோட வெப்சைட்டில் நம்மளுக்கு ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. F&O கிராக் டவுன் ஆக போகுது. அதாவது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மினிமம் லாட் சைஸ் 5 lakhs இருக்குது. டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்தளவுக்கு 5 lakh இருக்குது. ஸோ அதை 20 to 30 lakh கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது டெரிவேட்டிவ் பேனல் சஜஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஒன் எக்ஸ்சேஞ்ச் ஒன் எக்ஸ்பைரி திட்டம் பிளானை கொண்டு வர சொல்லி செபிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இது நடக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு செபி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட ஐடியா என்ன? மினிமம் லாட் சைஸ் 5 lakhs போதுமா, இல்லை 20 to 30 lakhs வரலாமா? ஸோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும். ஏன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஸோ இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அந்த மினிமம் லாட் சைஸ் 20 to 30 lakh என்ன அப்படின்னு தெரியல, முன்ன 5 lakh இருந்தனால என்ன ஆக போகுது, இப்போ 20 to 30 lakh இருந்தனால என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வேர்ல்டு வைடு அனலைஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் எந்த மாதிரியான மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் 0.18% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா ஃபெட் சேர்மன் ஃபாலோட ஸ்பீச்சை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நியூ ஆல் டைம் கிரியேட் பண்ணி 0.14% நம்மளுக்கு நாஸ்டாக் கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 0.7% நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா?
கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 வந்து நெகட்டிவ் ஆர் 20 to 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் வந்து பண்ணுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா குரூடாயிலும் பிரெண்ட் குரூடாயிலும் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. பிலோ 1% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியன் ஏடிஆர் ஸோ நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்தீங்கன்னா 1.2% நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1.3% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு இருக்கிறதுலே 2 ஏடிஆர்ஸும் ஒரு மெயினாக வந்து above 1% வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஸோ இதை பற்றி டெக்னிக்கலாக நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறப்ப ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். ஸோ இன்றைக்கான என்னோட ட்ரேடிங் ஐடியாஸ் உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 day டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி நம்மளோட அனலைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னா ஆல்ரெடி நம்மளோட ரெசிஸ்டன்ஸை எதோ வச்சிருக்கோம்னா 24,600 வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 24,600 மார்க்கெட் வந்து 24,433 வந்து இருக்குது. ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு. நான் எஸ்டர்டே வந்து சொன்னேன் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் நெக்ஸ்ட் ஒரு கண்டினியூஷன் கேண்டில் ஆஃப் த டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கூட்டியிருந்தோம். அதே மாதிரி நியூ ஆல் டைம் ஹை வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஒரு ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ரொம்ப குட் பர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்துச்சு. என்னோட சப்போர்ட் லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் அடிக்கிறப்பயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் கம்ப்ளீட் ஆகிறப்ப நான் ஹையை பிரேக் பண்ணுறப்ப நான் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். எஸ்டர்டே இந்த லெவலில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தோம். எந்த லெவல்னால் இந்த லெவல் 24,350 இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த லெவல் 350 to 360 மூவ் ஆயிடுச்சுனாலே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ எஸ்டர்டே வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு அது கிளியராக வந்து புரியும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் போச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு டச் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்னென்னா 24,417 இருக்கிறது நம்மளுக்கு கேப் டவுனில் மார்க்கெட் வந்து விழுகுது. அப்படிங்கிறப்ப மறுபடியும் நம்மளுக்கு எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம்னா இந்த பிளேஸ் 24,378 இந்த லெவலுக்குள்ள வந்து சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா? இல்லை மார்க்கெட் நம்மளுக்கு கேப் டவுனில் உருந்த வாக்கில் டக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் ஏறுது அப்படிங்கிறப்ப நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஆனால் 24,463 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகணும். பர்டிகுலராக நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரெண்டையும் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 24,544 to 24,600 போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நம்மளோட நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு அனலைஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ சேஃபாக வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா மார்க்கெட் நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த 52,290 வந்து பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வரும். ஸோ அதை பிரேக் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்றப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆல் டைம் ஹையை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்து இருக்குது. ஏன் அதை பற்றின ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த எஸ்டர்டேவோட ஹையை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எஸ்ஐபியை வந்து நியூ ரிஜிஸ்டர் வந்து பண்ணுறேன்ட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு மல்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மல்டி ஸ்டாக்கில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனே எனக்கு வந்து கிடைக்கல. சரிங்களா? ஸோ இதனால் நான் டேவோட ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு மற்ற பேங்க்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப டேவோட ஹையை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் ஐடியா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நான் கிட்டத்தட்ட இந்த டேயில் நம்ம வந்து இந்த சார்ட் வந்து நம்ம போட்டோம். ஸோ எப்போனா 5 சரிங்களா? ஸோ ஃப்ரைடே அன்றைக்கே சார்ட் கொடுத்துட்டேன். பர்டிகுலராக நம்மளுக்கு அதே டேஸ்க்குள்ளே கன்சால்டேட் ஆகிருக்கு. ஆனால் எஸ்டர்டே வந்து எனக்கு ஜஸ்ட் விக்கு மட்டும் பிரேக் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஆனால் மார்க்கெட் மறுபடியும் எனக்கு அதுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து நான் போட்டுறேன். சரிங்களா? ஸோ இதுக்குள்ளே என்னோடய ட்ரேடிங்கே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்மால் ட்ரேடிங் இருக்கலாம்.
பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் படக்கூடாது சரிங்களா. இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கக்கூடாது. இது ஒரு கன்சால்டேஷன் ஜோன். ஓகே, இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்காது. ஸோ இதை எனக்கு பிரேக் பண்ணியிருக்கனால ஒரு வேளை மார்க்கெட், ஸோ இன்றைக்கி எனக்கு மார்க்கெட் விழுகுது அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே 52,300 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்டில் அப் ட்ரெண்டில் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்ஸ் நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகலை. 52,800க்குள்ளே நம்மளுக்கு கீழே இறங்கலைன்னா மார்க்கெட் நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி எஸ்டர்டே வந்து எக்ஸ்பைரி டே, பெருசாக மூவ்மெண்ட் கிடையாது. பட் நம்மளுக்கு ஸ்டில் அப் ட்ரெண்ட், நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படி தான் அப் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நம்மளுக்கு அது அட்வான்ஸ் லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மூவ் ஆகுது. ஸோ ஆல் டைமே பிரேக் பண்ணிச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 24,200. அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,400 தான் நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸோட கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு ஸ்டில் சைட்வேஸ்லேயே தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் சைட்வேஸ்லேயே மூவ் ஆனாலும் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ண முடியாத லெவல்லே நிற்கிது. ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சப்ளை ஜோன். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு சப்ளை ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப டிமாண்ட் வந்து ரீச் பண்ணணும். 23,482 வந்து ரீச் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு இதை வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஜோனை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஜோனை உடச்சிச்சுன்னா உங்களோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த ஆல் டைம் ஹை 23,900 வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸாக வந்து நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்துட முடியுமானா ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கும். பட் இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும் சரிங்களா. ஸோ இதை வச்சு மட்டும் ட்ரேட் எடுத்துடாதீங்க. ஸோ பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் பையிங்கை வந்து பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டைம் வேல்யூடிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன். ஓவரால் சம்மரண்டி கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் இருக்கனால ஸோ மார்க்கெட் வந்து கீழே விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து விட மாட்டாங்க சரிங்களா. ஸோ பட்ஜெட் நைக்கி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் சைட்வேஸ் ஆர் அப் ட்ரெண்ட் ஸோ இந்த ஒரு மூவ்மெண்ட்லேயே வந்து ரன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எக்கானமி வைஸாக கண்ட்ரி வந்து டே பை டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதையும் எக்கானமியும் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக ஓரளவு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரி எக்கானமி இருக்குது அதையும் எப்படி அனலைஸ் பண்ணணுமோ அதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த இண்டெக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட லைவ் அப்டேஷன் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது அண்ட் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது மூலியமாக தான் ஸோ நெக்ஸ்ட்டு நான் புது இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ண வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஊன்றுகோலாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து மறுபடியும் வந்து எனக்கு கொடுத்துட்ருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்டு I am not a SEBI-registered advisor. This video fully me and viewers for education purpose only. ஸோ நான் எந்த ஸ்டாக்கையும் வாங்கவும் சொல்ல விற்கவும் சொல்ல. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லி கட்டல் நோக்கத்துக்காக மட்டுமே தான் அந்த வீடியோ வந்து உருவாக்கியிருக்கோம் சரிங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.